as hardcore cricket fans, they're waiting for these two games. One is India versus Pakistan, the another one is Australia versus England, Ashes. So these two games have more hype for the between fans. ஸோ ஆஷஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இயர்க்கான ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஒரு ஆஷஸ் ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து, எப்போவுமே வந்து ஆஷஸ் வந்து ஒரு ஒரு ஹை வோல்டேஜ் கிளாஷாக தான் இருக்கும். லைக் ஒரு இந்தியா பாகிஸ்தான் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ஸ் ஆஃப் ரீசன்ஸ் இருக்கும். அதில் ஒரு பொலிட்டிக்கல் பார்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய இது இருக்கும். பட் ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபேஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா பட் இந்த மாதிரி எந்த ஒரு பொலிட்டிக்கல் இது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் இது பண்ணதை இன்ட்ரடியூஸ் பண்ண டேஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்துக்கான அந்த கிளாஷ் வந்து ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து அது ஒரு இதுவாக ஒரு கண்டினியூ ஆகினே தான் இருக்குது. லைக் ஆஷஸுங்க தாண்டி ஒரு லிமிட்டட் ஓவர்ஸ் ஃபார்மேட்ஸ்லேயும் ஒரு ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்துனாலே ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 2026க்கான ஆஷஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்த்தில் இதாச்சு ஆப்டோ ஸ்டேடியமில். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கும். ஆஷஸ்னாலே ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிறைய ஹார்ட் அண்ட் கோர் அண்ட் ஹீட் அண்ட் ரைவல்ரிஸ் இங்கே தானே ஆன் த ஃபீல்டும் இருக்கும், ஆஃப் த ஃபீல்டும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டெஸ்ட் அட் பெர்த். ஸோ இங்கிலாந்து வந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் இது பண்ணாங்க. ஸோ ஆஸ்திரேலியன் டீம் பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ் இஸ் நாட் பார்ட் இன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அண்ட் ஜோஷ் ஹேசில்வுட் ரெண்டு பேருமே இல்லை. ஸோ இப்போ ரெண்டு பேரும் இல்லாமல் எப்படி ஆஸ்திரேலியன் டீம் இது பண்ண போகிறாங்க? மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஸ்காட் போலாண்ட், அப்புறம் அந்த டெபியூட்டன் பிரெண்டன் டாகர், இவங்க மாதிரி பிளேஸ் வந்து ஃபோர்த் சிம்மில் ஒரு கேம் கிரீன், நேத்தன் லைன் இவங்களை வச்சு தான் இது பண்ணாங்க. ஸோ எப்படி வந்து ஆஸ்திரேலியா குட் மேனேஜ் இன் ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் மாதிரி இருந்துச்சு. இங்கிலாந்து டீம்லேயும் கொஞ்சம் இங்கிலாந்து டீம் ஆல்மோஸ்ட் அவங்களோட ப்ராபபிள் 11 தான் ஆடினாங்க. ஸோ எப்படி வந்து ஆஸ்திரேலியா மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்தப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் டே ஒன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவாக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் ஸ்டார்க் ஸ்ட்ரைக்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர். ஒரு ஜாக் ராலியா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஒரு தே டூக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் ஸ்ட்ரைக்ஸ் இனிஷியல் ஒரு 10 to 15 hours பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கும் ஸ்காட் போலாண்டும் ப்ரில்லியண்ட்டாக பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி மிச்சல் ஸ்டார்க் ஒரு அந்த ப்ரில்லியண்ட் ஸ்பெல் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீம் வாஸ் டோட்டலி கொலாப்ஸ். பெருசாக அவங்களால இதே பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தா 172 அப்படிங்கிற ஒரு டோட்டலுக்கு வந்து இங்கிலாந்து ஆல் அவுட் ஆனாங்க. இன் ரிப்ளை ஆஸ்திரேலியாவை பெரிய ஒரு லீட் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் பிரைடன் காஸ் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீமோட டாப் 4 அப்படியே நசிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். லைக் டெபியூட்டன்ட் வெதர்லேண்டாக இருக்கட்டும், மார்னஸ் லபுஷேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணார். அதுக்கப்புறம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பேர் எனக்கு ஆஸ்திரேலியன் டீம் பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபேவரட் பேர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் மார்னஸ் லபுஷேன். அவங்க ரெண்டு பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இது பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரெண்டு பேரையும் இது பண்ண முடியல. லைக் அதுக்கப்புறம் இங்கிலாந்து பவுலர்ஸ் தே தானே ப்ரில்லியன்ட். ஃபர்ஸ்ட் இன்னிங் டே ஒன் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியாவே பார்த்தீங்கன்னா நறுக்குன்னு வச்சாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சராக இருக்கட்டும், பைடன் காஸாக சரியான பவுன்ஸ் நல்ல ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸை நல்ல கிரில்லையும் இதுலேயும் அடி வாங்கினிருந்தாருங்க. ஸ்மித்லாம் அப்போ ஒரு 2-3 வாட்டி க்ளவுவில் வாங்கினார். லபுஷேன்லாம் ஒரு சில இதெல்லாம் வாங்கினார். ஸோ ஒரு மாதிரி இங்கிலாந்து பவுலர்ஸ் ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் பண்ண விக்கெட்ஸ் எடுக்கனாலும் கொஞ்சம் அவங்களோட லென்த்ஸ் அண்ட் டெலிவரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸை வந்து ஒரு மாதிரி இது பண்ணிட்டாங்க. ஸோ ஆஸ்திரேலியன் டீப் ட்ரபிள் ஃபர்ஸ்ட் டேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 19 விக்கெட்ஸ் போயிடுச்சு. எனக்கெல்லாம் என்னடா நடக்குது இங்கேங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த டே ஒன் பார்க்கும்போதே இருந்துச்சு. எனக்கு ஃப்ரம் இங்கிலாந்து பேட்டிங்லேருந்து என்ன சொல்லுது என்னடா நடக்குது இங்கேங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஆஸ்திரேலியா பேட்டிங் ஒரு நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்தால் அப்படியே கம்ப்ளீட்லாம் ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஆஸ்திரேலியா வந்து ஒரு 132 ரன்ஸ் அப்படின்னு ஆல் அவுட் ஆனாங்க. ஸோ இங்கிலாந்து ஒரு 40 ரன்ஸ் லீடோட தான் போனாங்க. அட்லீஸ்ட் இங்கிலாந்து இந்த ஒரு இன்னிங்ஸ்லேயாவது கொஞ்சம் ஒரு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஒரு பென் டெக்கட் ஓலிபோப் தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பேட்டர்ஸ் அனதர் கொலாப்ஸ். ஸ்காட் போலாண்ட் ஒரு இனிஷியல் ஸ்டேட்டஸில் ஒரு விக்கெட்ஸ் எடுத்தார். அதுக்கப்புறம் மிச்சல் ஸ்டார்க் அகெயின் ஸ்ட்ரைக்ஸ் ஒரு 2-3 விக்கெட்ஸ்.
ஸோ இந்த கேம்லேயும் ஆல்மோஸ்ட் ஒரு 10 விக்கெட்ஸ் எடுத்து மேட்சை முடிச்சு விட்டாரு என்ன சொல்லணும். 2 இன்னிங்ஸையும் சேர்த்து. செகண்ட் இன்னிங்ஸில் நேற்று லைன் பவுலிங்கே போட வரல. ஸோ அதான் இதில் பியூட்டி. இன் ரிப்ளை 205 டார்கெட் ஆஸ்திரேலியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு வெயிட் பண்ணால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. டிராவிஸ் ஹெட் ஒரு என்ன ஒரு பேஸ் பால் எப்படி இது பண்ணுவாங்க ஒரு டெஸ்ட் கேமில் ஒரு ஃப்ரம் பால் ஒன்லேருந்தே ஒரு அக்ரெசிவ் அப்ரோச் இது பண்ணுவோம். டிராவிஸ் ஹெட்டும் அதே வட சென்னையில் சொல்கிற மாதிரி அவன் பொருள் எடுத்து அவனே போடுற மாதிரி டிராவிஸ் ஹெட் வந்து பேஸ் பாலோட அப்ரோச்சை வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாகவே போட்டு மொத்தமாக இங்கிலாந்து டீமே முடிச்சு விட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஒரு 67 பால்ஸும் ஒரு 68 பால்ஸ் 100. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியன்ஸ் வந்து ஒரு 4 பேர் தான் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஃபாஸ்டஸ்ட் 100 ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இன்னிங்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம் கில்கிறிஸ்ட், டேவிட் வார்னர், தென் இன்னொரு பிளேயர் எனக்கு சரியாக ஞாபகம் டேவிட் வார்னர் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட். ஸோ இவங்களாம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ டிராவிஸ் ஹெட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பவுலர்ஸ் ஒரு மாதிரி சதிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஜோஃப்ரா ஆர்ச்சர், கஸ் ஹட்கின்சன், பைடன் காஸ் யார் என்னன்னுலாம் பார்க்கல. பென் ஸ்டோக்ஸ்லேருந்து யார் என்னன்னு பார்க்கல. பெருசாகவே என்ன சொல்கிறது ஒரு முச்சு விட்டாருன்னு தான் சொல்லணும் இந்த ஒரு இது பொறுத்த வரைக்கும். பட் ஆஸ்திரேலியா had a brilliant victory in first Ashes Test. ஸோ பென் ஸ்டோக்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு பிரில்லியன்ட் 5-5 எடுத்தார். பட் அதெல்லாம் இட்ஸ் ஆல்மோஸ்ட் கோஸ் இன் வெயின். செகண்ட் இன்னிங்ஸில் வந்து இங்கிலாந்து சரியாக பேட்டிங் ஆடல. இங்கிலாந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் எப்படி என்னால் இது பண்ணுறது பிச்சு சொல்கிறதா இல்லை 2 டீம் பவுலர்ஸ் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்கிறதாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் 3 இன்னிங்ஸ் லைக் 2 டீம் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் 3 இன்னிங்ஸ் பவுலர்ஸ் வாஸ் டாமினேட் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட். பட் 4th இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே சரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு சிங்கிள் ஹேண்டட்லி தே ஃபினிஷ் த கேம். ஆல்மோஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 சைடாக தான் போச்சு. ஸோ செகண்ட் டெஸ்ட் ஐ திங்க் இட்ஸ் அ டே நைட் டெஸ்ட் மேட்ச் அட் அடிலைட். ஸோ லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த ஒரு இதுலேயும் இருக்குது. பட் எப்படி சொல்கிறதுனா ஒரு அன்பிலீவபிள் பர்ஃபார்மன்ஸ் பை ஆஸ்திரேலியா. ஒரு 2 நாள் டெஸ்ட் கேம் முடிகிறதுங்கிறது இது வரைக்கும் இந்தியாவில் ஒரு 3 டேஸில் முடிஞ்சு பார்த்தோன்னா 4 டேஸ் வரைக்கும் ஒரு 2 டேஸில் டெஸ்ட் மேட்ச் முடிகிறதுங்கிறது எப்படிறாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. லைக் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்தேன் இது வந்து எனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஜிம்பாப்வே ஒரு 4-day டெஸ்ட் கேம் ஒரு 2017 அந்த டிசம்பர் 2 நினச்சேன். அப்போ வந்து அந்த கேம் 2 டேஸில் முடிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு 2 டேஸில் ஒரு முடிகிற டெஸ்ட் மேட்ச்னா இருக்கு இதான் தோணுது. ஸோ 2 நாளில் ஆஸ்திரேலியா க்ரஷ் பண்ணிட்டாங்க இங்கிலாண்டை. ஸோ லெட்ஸ் see in the second test guys.